Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் கேரவன் மதிப்பு ரூபாய் 6,25,00,000 என பிரமாண பத்திரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் திருத்தப்பட்ட பிரமாண பத்திரத்தை விஜய் தாக்கல் செய்திருந்தால், இந்நிலையில் விஜய் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் கேரவன் மதிப்பு 6,25,00,000 என பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் பிரச்சார கேரவன் குறித்த விவரம் புதிய பிரமாண பத்திரத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விஜயின் பிரச்சார கேரவன் அவரது பெயரிலேயே வாங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயின் பிரச்சார கேரவன் மதிப்பு 6,25,00,000 என பிரமாண பத்திரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரவனுடன் சேர்த்து விஜயின் அசையும் சொத்து மதிப்பு 410 கோடி என பிரமாண பத்திரத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், பிரமாண பத்திரத்தில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் தலைவர் விஜய் பொறுத்தவரையில அவரது வேட்புமனு தாக்கலை செய்துவிட்டு சென்னையிலிருந்து பரப்புரையை தொடங்கியிருந்தார். முதல்ல 2 தொகுதிகளில் அவர் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில சென்னையில பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சியில திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டு, முதல்ல சென்னையில பெரம்பூர்ல அவருடைய பிரமாண பத்திரம், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். பின்னர் இந்த கடந்த வாரத்துல திருச்சி கிழக்கிலும் அவரது வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். கிட்டத்தட்ட பெரம்பூருக்கும் திருச்சி கிழக்குக்கும் இடையில 2 நாட்கள் வித்தியாசத்துல பெரம்பூர்ல 52 என்றும் திருச்சி கிழக்குல 51 என்றும் வயது குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அன்னைக்கு பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிறகாக கொளத்தூர் நோக்கி பரப்புரைக்கு செல்லும் போது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை மீறியதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு அளித்ததாகவும் காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருப்பதாக தெரிவித்து அந்த வழக்கும் திருச்சி கிழக்குல அபிடவிட்ல நிரப்பப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் மதுரையில நடைபெற்ற மாநாடு குறித்த ஒரு வழக்கு குறித்தும் பெரம்பூர்ல அந்த வழக்க அபிடவிட்ல பதிவு செய்யாமல் திருச்சி கிழக்குல பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில அவரது பிரமாண பத்திரத்துல குழப்பங்கள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஸ்க்ரூட்டினி நடைபெறுவதற்கான இறுதி நாள் 6ஆம் தேதிக்குள்ள அவர் மாற்றி தரலாம் என்பதெல்லாம் கருத்தாக நிலவி வந்த நிலையில திருச்சி கிழக்குல திருப்பி சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கூடுதல் பிரமாண பத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களுமே பெரம்பூர்ல நேற்று கட்சியுடைய மாவட்ட செயலாளர், அதாவது மாற்று வேட்பாளர் சிவா மற்றும் வழக்கறிஞர்கள் மூலமாக பெரம்பூர் தொகுதியில கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வயது, வாகனம், வழக்கு ஆகிய 3 கூடுதல் தகவல்கள் சேர்க்கப்பட்டு கூடுதல் பிரமாண பத்திரம் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக அவர் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணங்களின் போது எடுத்துக்கொண்டு சென்ற பெரிய அளவிலான அந்த பிரச்சார வாகனம் சுமார் 6,25,00,000 ரூபாய் மதிப்பிலான வாகனம் அவரது சொத்து மதிப்புல சேர்க்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவருடைய அசையும் சொத்து மதிப்புல 404 கோடி ரூபாயாக இருந்த சொத்து மதிப்பு தற்போது 410,58,82,196 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் வாக்குமூலங்கள் பரிசீலிக்கப்படக்கூடிய இறுதி நாள் என்பதால நேற்றைய தினமே அந்த மாற்று கூடுதல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுலதான் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.